நான் வந்து நெறைய டைம் ரெசின் ஆர்ட் பண்ணிட்டேன். ஆனா, எனக்கு ஒரு சில டைம் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரீமோல்டு பண்ணதுக்கப்புறம் பேக் சைடில குழிவாவும் இருக்கு. ஒரு சில டைம் அன்ஷேப்பாவும் வருது. இது எதனால அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா இதனுடைய ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மோல்டுல தான் இருக்கு. நீங்க வாங்கக்கூடிய மோல்டு வந்து நல்ல குவாலிட்டியான மோல்டா வாங்குங்க. அதேபோல மோல்ட நீங்க ரிப்பீட்டடா யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா மோல்டு வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ ஓவர் ஹீட்னால உங்களுடைய மோல்டு வந்து உப்பிட்டு வரும். அது நீங்கள் ஃப்ளாட்டன் சர்ஃபேஸில் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அடியில் போயிட்டு கரெக்டாக உட்காராது. உங்களுக்கு ஒரு மாதிரி உப்பிட்டுருக்கும். அதிலே நீங்கள் ரெசன் போர் பண்ணிங்கன்னா டீமோல்டு பண்ணும்போது கண்டிப்பாக பேக் சைடு உங்களுக்கு பெண்ட் ஆகி தான் வரும். ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக மோல்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குவாலிட்டியான மோல்டு யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மோல்டு வந்து பழசாயிருச்சு அப்படின்னு சொல்லி எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நியூ மோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ மோல்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ரெசின் ஆர்ட் வந்து பெண்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. சேம்